பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பை எனக்கு வெளிக்காட்டினார். அவர் என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. நான் அவரை பற்றி விசாரித்தேன். அவங்க ஒய்ஃபு ரொம்ப உடம்பு சரியில்லை, மருத்துவ உதவிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொன்னாங்க. இவ்வளோ வழியை தாங்கி எனக்கு அன்பு கொடுக்குற அந்த பிரதருக்கு அவருடைய வழியை போக்கி அந்த மருத்துவ எக்ஸ்பென்ஸை நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். தான் மேல அன்பு வச்சு இவ்வளோ வழிய தனக்காக தாங்கின ரசிகருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உதவி செய்யணும்ல அப்படின்னு கேபிவை பாலா அவர்கள் அவருடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு போயிட்டு உதவி செஞ்சிருக்காரு. இந்த நபருடைய அன்பை பார்த்து நெகிழ்ந்து போன பாலா அவர்கள் இவருக்கு உதவி தேவைப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உதவி செஞ்சிருக்காரு. இவருடைய ரசிகருடைய மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, அதுக்காக மருத்துவ உதவிக்கு பணம் தேவைப்படுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட கேபிவை பாலா அவர்கள் நேரடியா அவரையே போய் பார்த்திருந்திருக்காரு. சிகிச்சைக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை கொடுத்து உதவி செஞ்சிருந்திருக்காரு. இது தொடர்பான வீடியோவை தான் கேபிவை பாலா அவர்கள் பகிர்ந்திருக்காரு. பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அன்பை எனக்கு வெளிக்காட்டினார். அவர் என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. நான் அவரை பற்றி விசாரித்தேன். அவங்க ஒய்ஃபு ரொம்ப உடம்பு சரியில்லை, மருத்துவ உதவிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொன்னாங்க. இவ்வளோ வழியை தாங்கி எனக்கு அன்பு கொடுக்குற அந்த பிரதருக்கு அவருடைய வழியை போக்கி அந்த மருத்துவ எக்ஸ்பென்ஸை நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சமீப காலமாகவே கேபிவை பாலா அவர்கள் பல பேருக்கு உதவி செஞ்சுட்டு வராரு. இதன் மூலமா இவருக்குனே பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாம். இவருடைய இந்த நல்ல செயலை பார்த்து பல பேர் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில அதுக்கேத்த மாதிரியே தன்னால முடிஞ்ச உதவிகளை நிறைய பேருக்கு பாலா அவர்கள் செஞ்சுட்டு வராரு. அப்படிதான் தன்னுடைய ரசிகருக்கு ஒரு கஷ்டம், அவருக்கு உதவி தேவைப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா களத்துல இறங்கி அவருக்கு உதவி செஞ்சிருக்காரு. பார்க்கும் போதே அப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்துது இவருடைய இந்த செயல். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.